இது கோயில் உண்டியல் வருமானம், இது ஆஸ்பத்திரியில அடிச்சது, இது வந்து நம்பூதர்ல கிடைச்சது. நம்பூதர்ல காய்ச்சல் கொஞ்சம் கம்மி தம்பி. அதுக்கு என்ன ஒரு கோட்டரா பேஜ் பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பா பிக்கப் ஆயிட்டு போகுது. ஆஹா, இந்த பணத்தை எல்லாம் நம்ம ஊர் நலத்திட்டத்துக்கு இப்பவே அனுப்பிச்சு வச்சிருவோம். இது வீட்டு வாடகைக்கு. இந்த மாசத்துக்கு பாக்கெட் மணி எனக்கு 50 ரூபா, உனக்கு 50 ரூபா. 50 ரூபாவா? டேய் இது ரொம்ப ஓவர். ராத்திரி பல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சு நம்ம என்ன பண்றது? நமக்கு வெறும் 50 ரூபாவா? நீ பழைய மனசு வச்சு பேசுற. அவங்க மட்டும் நம்மள ஊரை விட்டு துரத்தலாம், வாழ்க்கையில் நம்ம இவ்வளவு பணத்தை பாத்துக்க முடியுமா? நம்ம மூலதான், அவங்கதான் மூலதனம். அதனால தான் சொல்றேன், பாக்கெட் மணி அட்லீஸ்ட் 100 ரூபாவது எடுத்துக்கலாம்டா. கொண்டா இந்த 100 ரூபா திருப்தியா சாப்பிடு. எல்லாருக்கும் வணக்கம். நான் பிறந்த இந்த கிராமத்துல சின்னதா ஒரு ஸ்கூல் கட்டணும்னு ஆசைப்பட்டேன். என்னவோ அது முடியாம போயிருச்சு. ஆனா என் பேராண்டிங்க டவுன்ல போய் உழைச்சி அவனுங்க வேர்வை காசுல இவ்வளவு பெரிய ஸ்கூலை கட்டி இருக்கிறானுங்க. சின்னசாமி பெரியசாமி 2 பேரையும் நாம ஊர் விட்டு அனுப்பணும். ஆனா அவங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காம இந்த பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு பண உதவி செஞ்சிருக்காங்க. இந்த பெருமையெல்லாம் அவங்க தாத்தா பாட்டியே சேரும். நமக்கு இவ்வளவு நன்மை செஞ்ச அவங்க மேலும் மேலும் வளர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கும். இந்த ஊர்ல இருக்க பிள்ளைங்க எல்லாரும் இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு நாளைக்கு பெரிய பெரிய ஆளாகணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன எல்லாரும் படிப்பீங்களா? நீங்க எல்லாம் கை தட்டினீங்க, பாராட்டினீங்க. அதெல்லாம் எனக்கு சேர்ந்தது இல்ல, என் பேரன்களை சேர்ந்தது. எல்லாரும் அவனுங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நடுவுல அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. பாருமா, இந்த ஆளு குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்க வராருமா. நான் குடிப்பேன், குடிச்சிட்டு வந்து அடிப்பேன். என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. மரியாதை வா. உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? பேரனுங்க இல்லைங்கிற தைரியத்தினால இந்த ஆளு குடிச்சிட்டு வந்து அழிச்சாட்டியம் பண்றாரு. என்ன அடிக்க வர்றாரு. காலம் 10 முட்டை சாப்பிட்டாரு. 5 அவிச்ச முட்டை, 5 பச்சை முட்டை. நல்ல தண்ணியை போட்டு வந்து எனக்கு ஆம்லேட் போட்டு கொடுன்னு கேக்குறாரு. முட்டையெல்லாம் தீர்ந்து போச்சு. இனிமே முட்டைக்கு நான் எங்க போவேன்? நான் போட்டா அடிய நான் ஆம்பளை. 10 முட்டை இல்ல 100 முட்டை சாப்பிடுவேன். நான் கேட்டா குடுக்கணும், அதுதான் உன் வேலை. அதுடா முட்டை தான் உங்களுக்குள்ள பிரச்சனையா? வாங்க வீட்டுக்கு போலாம், நான் போட்டு தரேன். வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. நீங்க இங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஒரு ஆம்லெட் தானே கேட்டீங்க? பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து 5 ஆம்லெட் போட்டிருக்கேன். இப்ப சந்தோஷம் தானே? இது நான் கொடுத்ததா நினைக்க வேண்டாம், பாட்டி கொடுத்ததா நினைங்க. இனிமே இந்த வயசுல உங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டையே வரக்கூடாது. நான் வரேன். என்ன மன்னிச்சிடுறே. முட்டை விஷயத்துல முட்டாள்தனமா நடந்துட்டேன். இதுல வீராப்பா அடிக்க வேற வந்துட்டேன். நீங்க தாங்க என்ன மன்னிக்கணும். பக்கத்து வீட்டையாவது வாங்கி வந்து உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கணும். கவுச்சியே சாப்பிடாத அந்த பொண்ணு நமக்காக முட்டையெல்லாம் கைய வச்சு ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டு போறா. ஆமாங்க, இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்காளே, இவளே நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா எப்படி இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் அதை தாண்டி நினைக்கிறேன். வரணும் வரணும். இருக்கியோ இருக்கியோ. இன்னல ராத்திரி நீங்க 2 ஆள்காருக்கு பெரிய சண்டைன்னு. இன்னைக்கு ராத்திரி இல்ல, நேத்து ராத்திரி. அதே நேத்து ராத்திரி பெரிய சண்டைன்னு எந்த மோல் என்ன எடுத்து பாருங்க. இப்ப எல்லாம் சரியாச்சா? என்னதான் சண்டை போட்டாலும் மறுபடியும் கூடிக்கிறது தானே குடும்பம். 2 பேரும் வளர சந்தோஷமா இவட வந்திருக்கு.
எந்த விசேஷம்? ஒரு நல்ல விஷயம் தான், உங்களை பார்த்து பேசிட்டு போலாம் தான் வந்திருக்கோம். ஓஹோ. ஆமா, உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானா? ஏய், എനിക്ക് ഒരു മകൻ മലേഷ്യയിലുണ്ട്. അവൻ വലിയ ഡ്രംസ് പ്ലെയർ ആക്കും. ஓ, அப்பா கடம் வித்வான், மகன் ட்ரம்ஸ் தானா? ഏയ്, ഡ്രംസ് വിദ്വാനല്ല, ഡ്രംസ് തട്ടുവാൻ വടികൊണ്ട്. ஓ, எங்களுதுல தடி கொண்டுன்னா உங்களுது வடி கொண்டா? അതെ. சரி ആ, சரி. അടുത്ത വർഷം ഊർക്ക് വരാൻ. ആഹാ. ഒരു നിമിഷം, എന്റെ മോളെ വിളിക്കട്ടെ. മോളെ. இதோ வரேன்ப்பா. அப்பா, என்னப்பா? നോക്കേ, யார் வந்திருக்கு? வாங்க வாங்க. ஆ, நல்லா இருக்கியாமா? ம். உங்க பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆமாங்க, எங்க வீட்டுக்கு மறுபடியும் வரதுக்கு சம்மதமான கேட்கத்தான் வந்தோம். உங்க வீட்டுல விவாகம் செய்ய யாரும் வேண்டான்னு சொல்லுமா? நீங்க சொன்னா மட்டும் போதாது, உங்க பொண்ணு சொல்லணும்ல. അത് சரியா? മോൾ എന്താ പറയുന്നു? അവള് സമ്മതിച്ചു. ஆ. தம்பி, நீங்க இந்த ஊர்ல உண்மையைத்தான் பேசுனீங்க. அது எங்களுக்கு தப்பா தெரிஞ்சது. இதே உண்மையைத்தான் பட்டணத்துல போய் பேசியிருக்கீங்க. அவங்க எல்லாம் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாங்க உங்களை சரியா புரிஞ்சுக்கலங்கிறதா உண்மை. அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஏன் தம்பி, போகும்போது வெறுக்கையோட தானே போனீங்க. இத்தனை குறுகிய காலத்துல இவ்வளவு பணம் உங்களால எப்படி சம்பாதிக்க முடிஞ்சது? அது வந்துங்க, தன் கையே தனக்கு உதவி இந்த பாலிசி இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணி எங்க கையை ஊனிய காரணம் போட்டோம், முன்னுக்கு வந்துட்டோம். தினம் நானும் அதே வேலையை தான் செய்யறேன். டேய், இவங்க நம்மள ஓவரா புரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உண்மை பேச வேண்டிய நிலைமை உண்டு. அதனால எஸ்கேப். ரெண்டு பேரும் குத்து கலாட்டு இருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு தண்டி குடுத்தீங்களா வர வச்சீங்க? யாருக்கு உடம்புல கோளாறு? எங்க யாருக்கு எந்த கோளாறு இல்ல. உங்க வாழ்க்கையில கோளாறு வந்துடக்கூடாதுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ண முடிவு பண்ணிட்டோம். அதுக்காக தான் தந்தி கொடுத்து வரவழைச்சேன். வாமா, உங்க ரெண்டு பேரையும் இப்படியே பிரம்மச்சாரியா விட்டுறணும்னு நினைச்சேன். இந்த பொண்ணை பார்த்த பிறகுதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ഇവിടെ രണ്ടുപേരുണ്ടല്ലോ, ഇതിൽ ആരാണ് മാപ്പിള? அப்பா, എന്താ நான் சின்னசாமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்ப நடுவுல நீங்க ஏன் குழப்பறீங்க? നീ മുടിവ് പണ്ണാ മതിയോടി. അച്ഛൻ എനിക്ക് പറയണ്ട. സപ്പോസ് പെരിയസാമി കല്യാണം പണിക്ക് എന്റെ അടുത്ത് ചോദിച്ചാ ഞാൻ എന്ത് പറയും? டேய், என்னடா பேசாம நிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல பாட்டி. சின்னசாமியை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம். என்ன தம்பி, சந்தோஷம் தானே? என் நெஞ்சியை தொட்டுக்கண்ணா. அவன் சொல்லிட்டல, எனக்கு கல்யாணம் வேலை ஆரம்பிங்க. ஐயோ, நான் கடன் கொண்டு யோ, வந்து கடன் வாசிக்க சொல்லையா? கடகடன்னு கல்யாண வேலையை பாரு. முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது நந்தி மாதிரி வந்து குறுக்க நிக்கிறேன். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் உனக்கு சொல்றேன். அந்த பொண்ணை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணல தெரியுமா உனக்கு? ஆமா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். நீ என்ன ஆசைப்பட்ட? பார்ட்டிக்கு எதனா பார்ட்ல கோளாரா? ஏன் கண்டுக்கின? அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. இப்ப அவ உண்மையை மட்டும்தான் பேசுவா. நீங்க உண்மை மட்டும் தான் பேசுவீங்களாமே. இனிமே நானும் உங்களை மாதிரி உண்மை மட்டும் தான் பேசுவேன். ம்ம். தம்பி, இப்ப நம்ம உண்மையே பேசுறதுல செய்யறதெல்லாம் ஃப்ராடு. இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது மறுநாளே கம்பி என்ன வேண்டிதான். இத தெரிஞ்சுதான் தம்பி நான் பேக் அடிச்சேன். இப்போ நீ ரிஸ்க்ல மாட்டிட்டு இருக்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா தம்பி. நான் ஊருக்கு கிளம்புறேன். உள்ள போறதே ரிஸ்க். இவன் சொல்ற ரிஸ்க் நான் யோசிக்கவே இல்லையே. வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்தா தான் ஜெயிக்க முடியும். கதை திறந்துரும். இதை சமாளிக்கிறதுலாம் நமக்கு சாதாரண விஷயம். அப்புறம் நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? ம். சரி, என்ன அரே, ஆசீர்வாதம். இதெல்லாம் ஓல்டு ஸ்டைலு. ஷேக்கன் கொடு. இது கூட நல்லாதான் இருக்கு. இது மட்டும் இல்ல, என்கிட்ட எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் இருக்கா, சீக்கிரம் பால் கொடு. இருங்க இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? ஆமா, முதல் ராத்திரி அன்னைக்கு ஏன் பால் கொடுப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தூக்கம் வந்து தூங்கிட கூடாதுல, அதுக்குதான் விடிய விடிய முடிக்கலாம். அதான் இல்ல. இனிமே நம்ம ரெண்டு பேரோட மனசுக்குள்ளாரையும் எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. பால் மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும். நீங்க எப்படி உண்மையை மட்டும்தான் பேசுவீங்களோ அதே மாதிரி நானும் இனிமே உண்மையை மட்டும்தான் பேச போறேன். இது உங்க மேல சத்தியம்.
எப்படியோ நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது. அது சரி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருப்பா, நல்லா இரு. என்னடா கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே கிளம்பிட்டேன்? என் வேலை அப்படி பாட்டி, நான் ரொம்ப பிஸி. நீ பிஸியா இருந்து வேலை பண்ணி அனுப்புற பணத்துல தாண்டா இந்த ஊர் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. தாத்தா, நான் அங்க வேலை பாக்குறதால தான் இங்க பிரச்சனை குறையுது. நான் இங்க இருந்து வச்சுக்க பிரச்சனை தான். ஏங்க நானும் உங்க கூட சென்னைக்கு வரேங்க. என்ன ஏங்க கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க? ஏண்டா அப்ப இந்த வீட்டையே கல்யாணம் கட்டிக்கிட்டா? உன்னை தானே கட்டிக்கிட்டா? அப்படி ஏன்டா இங்க விட்டுட்டு போற? கூட்டிட்டு போக வேண்டியதானே? கூட்டிட்டு போயிடுவேன். இவ அங்க வந்தாலும் தனியா தான் இருக்கணும். ஏன்னா நான் வேலை விஷயமா பாம்பே, கல்கத்தா, டெல்லின்னு சுத்திட்டே இருப்பேன். அதுக்கு 1 மாசம் ஆயிடும். அதனாலதான் சொல்றேன் பாட்டி, இவள 1 மாசத்துக்கு அப்புறம் கூட்டு போறேன். சின்னசாமி, நீ உருப்படியே இல்லாம இந்த ஊரையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்த. இப்ப டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு இந்தியாவே சுத்த போற. எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? பெருமையெல்லாம் இவகிட்ட சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் இந்த உலகத்தையே சுத்த போறேன். அப்படியா? பலே. இன்னும் முடியலையா? இப்பதானே ஆரம்பிச்சேன். கொண்டைய முடியலையான்னு கேட்டேன். ஆமா, நம்ம ஒரு நாளைக்கு 3 நாள் கெட்டப் சேஞ்ச் பண்றோமே, பேசாம ஒரு பர்சனல் மேக்கப் மேன் வச்சுக்கிட்டானே. மனசுல என்ன மலையாளி மம்முட்டி நினைப்பா? ஏய் சமத்தி, சீக்கிரம் மேக்கப் போட்டு வா, நான் போடணும். அதுக்கு இல்லடா, மேக்கப்ல 3 நாள் கோட் அடிச்சாதான் நம்பூதிரி கலரே வருது. என்ன பண்றது? அப்படியா? அதுக்கு இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றது? ஒப்பம் பண்ண தப்பு. நம்ம 2 பேருக்கும் ஒரே அப்பாடா. அடிக்கடி அதை நான் மறந்துடுறேன்டா. ஆமா, உன்கிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன். உன் பொண்டாட்டி எப்படி சமாளிச்சு ஊர்ல விட்டு வந்த நீ? அதை ஏன் கேக்குற? பெரிய கதை. நீயா? இல்ல ஆச்சரியமா இருக்கா? உங்களை பிரிஞ்சு ஒரு நாள் கூட என்னால ஊர்ல இருக்க முடியலங்க. அதனாலதான் புறப்பட்டு வந்துட்டேன். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. டெல்லி, பாம்பே, கல்கத்தா இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கூட்டிட்டு போவீங்கல்ல? அது இருக்கட்டும். ஊர்ல இருந்து நீ மட்டும் தனியாவா வந்த? கண்டக்டர் டிரைவர் பின்ன ஞானும் உண்டாയിരുന്നു. பெண்ணை எங்கன ஒற்றை கைக்கும் வா மோளே, நமக்கு உள்ள போ. ஒரு கட்டஞ்சாயா. மொக்க மொக்க. அப்பா இவ்வளவு பெரிய வீடு. என்ன மாமா அது? சொல்லாமங்களா திடீர்னு நிக்கிறீங்க? அது என்ன மாப்பிள இப்ப சொல்லுது வந்தாச்சு. ஐயோ, நான் எப்படி சமாளிப்பேன்? எனக்கு மனசுல ஆயிட்டு இல்ல. சாப்பாடுக்கு என்ன பண்றது? ஓ, அங்கனு உண்டோ? அதெல்லாம் எங்க அப்பா பாத்துக்காரு. இது என்ன பெரிய விஷயம்? பேடிக்கண்ட மாப்பிள, ஞான் சமைக்கா. உன்னை பார்த்தாலே வாந்தி வருது. நீ சமைக்கிறியா? அந்த சாப்பாடை எவன் சாப்பிடுறது? நான் சாப்பிடுறேன். ஏய் தம்பி, இன்னைக்கு மினிஸ்டர் அப்பாயின்மென்ட் இருக்கு, சீக்கிரமா வந்து சேரு. யாராவது நம்ம வீட்டு நம்பூதிரியாட்டா போட்ட நீ கம்முனரியா? யார் அவரு? உங்க காதல வேற ஏதோ ரகசியமா சொல்லிட்டு போறாரு. நம்ம குடும்ப எதிர்காலத்தை பத்தி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. இப்ப அவசரமா வெளியே போறாரு, வந்தவன பேசிக்கலாம். அதே அவசரமாயிட்டு புறத்து போனாலும் நிறுத்தாம இல்ல, நிறுத்தியா இவிட தண்ணே. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். மாப்பிள, நீங்களே வெளிய போணும். வீட்டுல டாய்லெட் இல்ல. டார்ச்சர் தாங்க முடியல. முக்கியமான வேலையா, வெளியே போயிட்டு வந்துடுறேன். நாங்க ஊர்ல இருந்து வந்திருக்கோம். சந்தோஷமா எங்க கூட 1 மணி நேரம் கூட பேச மாட்டீங்களா? 1 மணி நேரம் தானே, நாங்க பேசுவோம். இல்ல இதான மாப்பிள. எங்க நீ கூட்டிட்டு போறீங்க? போடா. ஐயோ மாப்பிள. காலையில ஒரு கைதி பிடிச்சுமே, அவன் பாவம் சார். அன்னாட காட்சின்னு சொல்றான், விட்டுலாமா சார்? அட நீ ஒண்ணு, அவன் அண்ணாட சாராயம் காய்ச்சறவையா? ஏயா, இந்த தெருவுல ஒரு நம்பூதிரி இருக்காராமே, அவரை பாத்திருக்கியா? ஏன் சார் கேக்குறீங்க? நம்பூரி ஏதாவது ஃப்ராட் பண்ணனா சொல்லுங்க சார், அடிச்சு இழுத்து வந்துடுறேன். இல்லையா, அவர் இந்த ஏரியாலே ரொம்ப ஃபேமஸான ஆளியா. இன்னைக்கு அவர் கிளம்புற டைம் ஆயிடுச்சு. வீட்டுல இருப்பாரா என்னன்னு தெரியல. அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம் சொல்றாங்கயா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நமக்கு என்ன சார்? மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட், கமிஷனர் அப்பாயின்மெண்ட் இருந்தா தான் கஷ்டம். நம்பூதிரி கிட்ட நான் போய் வேண்டியது சார். யோ, இதுதான் நம்பூதிரி வீடு. நீ போய் அவர் இருக்காரான்னு பாத்துட்டு வாயா. சரிங்க சார். என் பொண்டாட்டியை கூட்டு வந்தா பிரச்சனையா இருந்தா ஊர்லயே விட்டு வந்தேன். அவ திடுதிப்புன்னு சொல்லாம கிளம்ப நிக்கிறா. அட அவன் மட்டும் வந்தா பரவாயில்லப்பா. அவங்க அப்பனே சேர்த்துல அழைச்சிட்டு வந்திருக்கா. இப்ப அவங்க எப்படி சமாளிக்க போறேன்? சின்னசாமி பெரியசாமி மாதிரி இருக்க. அங்க கவனிச்சியாடா? நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர். இது அவனுங்களே தான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? இன்னைக்கு மாட்டினானுங்க. என்ன விட்டு போறீங்களே? சீக்கிரம் ஏரியா. சார், நம்பூதிரி வீட்டுல இல்லையா சார்? சும்மாரியா, இப்போதைக்கு நம்பூதிரியை விட இவனுக்கு தான் எனக்கு முக்கியம். அவனுங்களை பிடிக்காம விட மாட்டேறியா? கைய
சார் நான் புள்ள குட்டிக்காரன், கொஞ்சம் மெதுவா போங்க சார். பேசாமரியா மெதுவா பொங்கன்னு சொல்லி என் வெறிய குறைச்சிடாத. கட்டிங்க போட்டு கட் பண்ணி ஓட்டு வரான். என்ன நடக்க போதோ கடவுளே, என்னை காப்பாத்தணும். ஐயோ சார்! ஐயோ உடம்பெல்லாம் எரியுதே. யோ சும்மா கத்தாதயா. இப்பதான் ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணிருக்கேன். சின்ன சாமி பெரிய சாமி பிடிக்கிறத விட்டு உனக்கு ஒரு வேலையே இல்லையா? அவங்கள பிடிச்சா உனக்கு என்ன அவார்டா கிடைக்க போகுது? அவங்கள பிடிக்கிறேன்னு சொல்லி நீ ஏன் தான் இப்படி அடிபட்டு சாகுறியோ? அவரு மட்டும் செத்தா பரவாயில்ல மேடம், என்னையும் சேர்த்து சாவடிக்கிறாரு. அவனுங்களை பிடிக்காம நான் ஓய மாட்டேன். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். ஓஹோ, இது உங்களுக்கு சாதாரணமா? நம்பூதிரிய பார்க்காம அந்த நாரி பயலுங்க துரத்துறதால தெய்வ குத்தமா போச்சுமா. அதனாலதான் இந்த உடம்பெல்லாம் ரணமா போச்சு. இந்த உடம்பு சரியானதும் குடும்பத்தோட போய் அந்த நாதாரி பயல அந்த நம்பூதிரிய போய் பார்க்கணுமா. ஹாய் பெரிய. உங்க அண்ணன் பக்கத்துல இருக்கானா? இருக்காரு, ஆனா பிளாட் ஆகி படுத்திருக்காரு. பிளாட்டா? என்ன பகல்லே தண்ணியா? ஆஹா, ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது இருக்கட்டும், உங்க அண்ணன் கிட்ட என்ன அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னல, இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், வந்து பாக்கட்டுமா? நான் அண்ணன் கிட்ட கேட்டுட்டு மறுபடியும் கால் பண்றேன். ஓஹோ, நீ அவ்வளவு வழக்கமா பொண்ணா? ஓகே, வச்சுட்டோமா? அண்ணா, என் பாய் ஃப்ரெண்ட் உங்களை பாக்கணும்னு சொல்றாரு, வர சொல்லட்டுமா? என்னம்மா நீ மாப்பிள்ளை என்ன இந்த நிலைமையில பார்த்தா அவர் மனசுல என்ன பத்தி என்ன நினைப்பாருமா? ஆமா, என்ன ஆரஞ்செல்லாம் உரிச்சு நீ ஏத்துக்கிட்டு இருக்க? உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு எனக்கு தெம்பு வேண்டாமா? வெளியே ஒரே பனியா இருக்கு, உள்ள குளிர் அடிக்குது. இந்த சேட்டையில என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்ககிட்ட வச்சுக்காம எவங்கிட்ட வச்சுக்கிறது? நீங்க எங்க வேலை செய்றீங்க, எங்க ஆபீஸ் இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஓ, இதான் பிரச்சனையா? இந்த பாருமா, எனக்கு 4-5 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேலை நடக்குது. இதுல எதனா உங்களுக்கு சொல்ல முடியும்? எனக்கே சில இடத்துல புரிய மாட்டேங்குது, உனக்கு எங்க புரிய போகுது? புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன். டெல்லி, பாம்பே, கல்கத்தா இங்க எல்லாம் போயிட்டு வரேன்னு சொன்னீங்க. ஆனா எங்கேயும் போல, இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கீங்க. இங்கேயும் எங்க சுத்திட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கணும்னா இது எல்லாத்துக்கும் எனக்கு விட தெரிஞ்சாகணும். விட தெரிஞ்சாதான் தொட விடுவோம்னா நீ என்ன கணக்கு எடுக்கிறா? ஹலோ டாக்டர் பஞ்சபூதா இருக்காருங்களா? ஸ்பீக்கிங். நீங்க சொன்ன மாதிரி நான் மல்டி ஸ்டைல்ல ட்ரை பண்ணேன் சார். என் பொட்டாட்டி எதுக்கும் மசிய மாட்டறா. வேற ஏதாவது ஐடியா இருந்தா கொடுங்களேன். அது தெரியாமலே நானே டென்ஷன்ல இருக்கேன். முயற்சியை தொடரு.
செல்ல செல்ல சேவை தொட்டுவிடு நீ உனக்குள்ளே முட்டுவிடும் தீ விட்டுவிடு நீ என்னை தொட்டால் சுட்டுவிடும் தீ கண்ணிமைகள் சொருகட்டும் கால் விரல்கள் இருகட்டும் தேங்கி நின்ற வெப்பம் தான் தேகம் எங்கும் பரவட்டும் ஏதோ வேதனை ஏன் எனக்குள் சோதனை போகும் உன் துணை மெல்ல உடைப்பாய் நீ என்னை அசையும் சிலையே தலையணைகள் தாங்காதோ தழுவும் உடலை கைகள் சேர்த்து கையில் வேக தேயும் ஆடை ஈரமுந்தன் மூச்சு காயும் தொட்டுவிடு நீ உனக்குள்ளே முட்டுவிடும் தீ தொட்டுவிடு நீ என்னை தொட்டு சுட்டுவிடு நீ ரோஜா பூவின் தாங்கள் இன்று தேனின் ஈரமா வேண்டும் இந்த வேளை லீலை